ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ எல்லாருக்கும் சார் இந்த ஸ்டோரி கேட்கும்போது ஸ்டெர்லைட் ஆலைகள் விஷயம் அது தோணுச்சு எல்லா துப்பாக்கி சூடும் தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து போச்சு. ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஏன்னா இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வேற ரோல், நீங்கள் நடிக்காத ரோல் விஷயம் அது எப்படி தோணுச்சு? வில்லன் ரோல் சொல்லுங்க. சொல்லலாம். ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணார், ரொம்ப முக்கியமான படம், நல்லா எடுத்திருந்தார். இப்போ நமக்கு நல்ல டைரக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம ஊரில் நான் நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைரக்டர் ஒர்க் பண்ண ஆசையாக இருந்துச்சு. அவர் சொன்ன கேரக்டர்லையும் சொன்ன படத்துலையும் ஒரு நியாயம் இருந்தது. சரி, இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்றப்போ ஒரு சினிமாவுக்காக நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். வெளி மாநில படமும் தமிழ் மாநில படமும் எப்படி சார் எல்லாம் ஒரு படம் தான், நல்ல படம் எடுத்தால் எல்லா இடத்துலையும் ஓடும். மலையாளத்தில் இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது, நிறைய வருது. இது குறிப்பாக ஒரு ஆதிவாசிகள் அவங்களுடைய நில உரிமையை பேசுகிறாங்க. தமிழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன் நம்மகிட்ட இல்லை? அதுதான் இந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அது. இந்த நில உரிமையையும் மக்களோட பிரச்சனையும், அது அப்புறம் வந்து பவரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, பவரில் இருக்கிற ஒருத்தவங்களும் நியாயத்துக்கு போராடுவான்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் அதுக்கு காரணம். கதையோட கரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்ற ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி மக்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு கதை அப்படின்றீங்க. அது மலையாளத்திற்கும் ஜிகிர்தண்டா வேற, இது வேற. கதையோட கருன்னு சொல்லல. அப்படி பார்த்தா போலீஸ் கதை நிறைய இருக்கு, மக்கள் உரிமைக்காக போராடுற படங்கள் நிறைய இருக்கு. அதை இந்த டைரக்டர் எந்த ஆங்கிளில் எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா படம் சரிவோ 7 சூழத்தில் 10,000 பாட்டு போடுறது மாதிரி ஒரு 10 பிளாட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதனால் இது அது இல்லை, இது ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் விட எந்த காரணங்களுக்காக நம்ம யூனிஃபார்ம் போடுறாங்க, ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டவன் கையிலே துப்பாக்கியை கொடுத்து யாரை பாதுகாக்கணுமோ அவனையும் அடிக்க சொல்கிறது இருக்குல்ல, அது வேறு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கல இல்லை, டைரக்டர் தான் கேட்கணும். சார், தமிழ் படத்தில் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா, அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் கிடைச்சா உங்களுடைய எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி, இதை நான் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணவும் முடியாது. ஆல்ரெடி வில்லனா நடித்த இல்லை நெகட்டிவ் கேரக்டர் நடித்தவங்க எஸ்டாப்ளிஷ் யாரும் நடித்தாங்கன்னா தெரிஞ்சிடும் சார், இது அப்படி இல்லை, அதனால நான் அதை பண்ணணும். தமிழ்ல வந்தால் பண்ணணும்னு யோசிக்கணும். படத்தை